மிஸ்டர் இந்த ரொமான்டிக் வில்லன் சந்தேகமாக இருக்கும். இவர் குட்டா பேடானே தெரில. இன்ன வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. நடுவுலேயே இருக்கிறீங்க, என்னன்னு தெரியல. குட்டா பேடா எனக்கு தெரியாது. இவர் கூட எத்தனை வருஷம் பழங்காலம் கண்டுபிடிக்க முடியாது போல. சில பேரை பிடிக்கும், சில பேர் பிடிக்காது, சில பேர் புரியவே புரியாது. அந்த மாதிரி ஆள் தான். எனக்கு என்னமோ தெரியல, ஏதோ பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு அவருக்கு. ஐ டோன்ட் நோ, சம்டைம்ஸ் ஐ ஃபீல். அதனால சொன்னேன், சார் ஏதோ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சு சார் அப்படின்னு தோணு சொன்னேன். சரி, ரொம்ப நேரம் பேசியிருந்தபோது ஏதோ ஒரு வந்துச்சு. ஒரு சில சமயம் காலம் சில பாடங்கள் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் உட்காந்து யாராவது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, அனலைஸ் பண்ணாங்கன்னா அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போவாங்க அப்படின்னு நம்புவேன். இப்போ ரீசெண்டாக ரூமி அவருடைய கவிதை ஒன்று படிக்கும்போது அதில் இருந்தது. எனக்கு கவிதையெல்லாம் முழுசாக ஞாபகத்தில் இருக்காது, படித்தது. பட் இந்த எசன்ஸ் மட்டும் தான் இருக்கும். எசன்ஸாக வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திக்கும் போது சில சமயம் வந்து ஒரு ஒரு அற்பத்தனம், ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன அவேர்னஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு போகும். அதோடு சேர்த்து வஞ்சனையும் வரும், துரோகம் வரும், அவமானம் வரும். இதெல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து வருது. அது ஒவ்வொரு முறையும் நம்மளை வந்து சேரும்போது அதை ஒழுங்காக பராமரித்து பத்திரமா பாதுகாத்து, ஒரு விருந்தினர் போல பாதுகாத்து அவர் பத்திரமா அனுப்பி வைங்க. ஏன்னா அது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போகிறதுக்கு அது வந்துட்டு போகுது, மிக முக்கியமானவங்க அப்படின்னு அந்த கவிதை பேசும். அந்த மாதிரி தம் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை உட்காந்து அழகாக பேசி அலசி ஆராய்ஞ்சு வழி அனுப்பின ஒரு ஆள்னு நினைக்கிறேன் அவர். அதனால் அவருக்கு நல்ல நேரம் இருக்குன்னு நான் நம்பினேன். அதை வச்சு தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மனசில் வந்து